பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தாவீது கூறுகிறார். இந்த வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்போமானால், தேவனுடைய கரம் ஒரு மனிதனை உயர்த்துகிறதையும் ஒரு மனிதனுக்கு மேன்மை உண்டாக்குறதையும் அறிந்து கொள்ள முடியும். எப்படி தேவன் ஒரு மனிதனை உயர்த்துகிறார்? தேவனுடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அந்த மனிதனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை குறித்து நம்ம கவனமாய் கேட்க வேண்டும். பாருங்கள், தாவீது ஈசாயினுடைய கடைசி மகன். அவனை பற்றி சொல்லும்போது அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவன் ஆடுகளுக்கு பின்னாக போயிருக்கிறான் என்று அவனை அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். தாவீதுக்கு தன் குடும்பத்திலே ஒரு கணம் கிடையாது. தாவீது ஒரு குடும்பத்திலே தன் சகோதரர்களுக்குள்ள இருந்த ஒரு கணமும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா தாவீதோடு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் உள்ளவர்கள், ஒரு சிறந்த வேலையில் இருக்கிறவர்கள், எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறவர்கள். ஆனால் தாவீதுக்கோ ஆடு மேய்க்கிற வேலை. அவன் ஆடுகளின் பின்னாக போகிறவன். விடிந்தா காலையில் எழும்பி ஆட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டும். திரும்பவும் பகலெல்லாம் ஆடுகள் பின்னாடி சுற்றி இரவு மாலை வருவான், சாப்பிடுவான், தூங்குவான். மறுநாள் காலையிலே ஆடுகளை கொண்டு போவான். குடும்பத்திலே ஒரு கனமான இடத்திற்கு கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. தாவீது அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்கே ஒரு பண்டிகை நடக்கிறது. அப்படிப்பட்ட பண்டிகை நடக்கும்போது கூட, ஒரு விசேஷம் நடக்கும்போது கூட அவர் வீட்டில் இல்லை. ஆடு ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு, ஆடுகளின் பின்னாக கடந்து சென்று விட்டார். பாருங்கள், அப்போ ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு உண்டாயிற்று, கனம் உண்டாயிற்று. தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜாவாக, ஒரு மிகப்பெரிய கனம் பெற்ற மனிதனாக அவன் எப்படி உயர்த்தப்பட்டான் என்பதை கவனித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தது. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் சொல்றார், கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால். தாவீது சொல்றார், கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. தாவீது கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அறிந்தான், உணர்ந்தான். எல்லா சூழ்நிலையும் தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தான், விசுவாசித்தான், தேவனை ஆராதித்தார். ஒரு நாள் வந்தது, தாவீதை தேவன் கனப்படுத்த ஆரம்பித்தார், தாவீதை உயர்த்த ஆரம்பித்தார். தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை, உயர்வையும் கனத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார். முதலாவது, நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நான் கடந்த வாரத்திலே பேசின போது யாபேசோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. யாபேஸ் இப்படி ஜெபித்தான், ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசித்தோம். யாபேசனுடைய வாழ்க்கையை மாற்றி
அவனை கனப்படுத்தி எல்லையை பெரிதாக்கி அவனுக்கு ஒரு உயர்வை தேவன் கொடுத்தார். காரணம், யாபேசு தேவனுடைய கரத்தின் மேல் ஒரு நம்பிக்கையுடைய மனிதனாக இருந்தான். யாபேசு மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், தன் சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், தாய் தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும், நேசிக்கப்படாத ஒரு மனிதனாக இருந்தாலும், ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்ததினால் யாபேசை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாய் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கரம், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, தாவீது தன் குடும்பத்தினால் அங்கீகரிக்கப்படாத, தன் சகோதரர்களாலே அங்கீகரிக்கப்படாத, நேசிக்கப்படாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்பதை பார்க்க முடிகிறது வேதத்தை வாசிக்கும் பொழுது. தாவீது அப்படிதான் நேசிக்கப்பட முடியாத ஒரு மனிதனாக ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தான். ஒரு முறை தன் சகோதரர்களுக்கு, இராணுவத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அவன் ஆகாரம் கொண்டு போறான், கஞ்சி கொண்டு போறான், சாப்பாடு கொண்டு போறான். அந்த ஆடெல்லாம் விட்டுட்டு அவங்கள பார்க்க போறான். ஆனால் அங்கே கோலியாத் என்கிற ஒரு மனிதன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல்ல என்னோட யுத்தம் பண்ண ஒரு ஆள் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லுகிறான், பெலிஸ்தியனாகி கோலியாத்து. ஆனால் இந்த பெலிஸ்தியரை எதிர்க்க முடியாதபடிக்கு சவுல் ராஜாவாக இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. தாவீது அங்க போறான். தாவீது போய் சொல்றாரு, யார் இவன்? இவனை நான் அடித்து கொள்ளுவேன், இவனோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் ஒரு பைத்தியகாரத்தனமாக தெரிந்தது. குறிப்பாக தன் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நீ அந்த கொஞ்சம் ஆடுகளையும் யார் வசத்தில் விட்டு விட்டு வந்து விட்டால் ஒழுங்கா போய் ஆடப்பாரு. உனக்கு என்ன தகுதி இருக்கு சண்டை போட? உனக்கு என்ன தகுதி இருக்கு பேச? உனக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தன் சகோதரர்களாலே அங்கீகரிக்கப்படாம நிராகரிக்கப்பட்டு அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் தாவீது இருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு நல்ல தெரியும், தாவீதுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் இவனை மேற்கொள்ளுவேன், அவருடைய நாமத்தினாலே இவனை நான் மேற்கொள்ள முடியும் என்று அவன் விசுவாசித்தான். பாருங்கள், தாவீதுக்கோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை அங்க இருக்கிற சவுலாலேயோ தன் சகோதரர்களாலே உணர முடியவில்லை. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்களால் உணர முடியவில்லை, அவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதனால தான் அற்பமாய் பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்களால் விளங்கி கொள்ள முடியாததனாலே உங்களை அற்பமாய் பார்ப்பார்கள், உங்களை அற்பமாய் நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பதை விசுவாசிக்க வேண்டும். தாவீது எப்பொழுதும் தன்னைத்தானே அற்பமாய் எண்ணிக்கொள்ளவே இல்லை, தன்னைத்தானே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தான். அப்போது சொல்லுகிறான், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஆடுகளை பிடிப்பதற்காக அதை நான் கிழித்து போட்டேன், கரடி அடித்து போட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்கள் நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்கள் கடன் பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுவித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
இந்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் மேலே. ஏன்னா தாவீது எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அதான் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிற மனிதனுக்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கு மேன்மையும் உயர்வும் உண்டாக்கும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசித்து அறிகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை உள்ள கரம் தாவீதோடு கூட இருந்தபடியினால் அவன் கோலியாத்தை முறையடித்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மேல் வந்த நிந்தையை, அவமானத்தை அவன் எடுத்து போடக்கூடியவனாய் ஒரு மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான். அப்போது தாவீதை கொன்ற போது அங்கிருந்தவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு கொடுத்த கணத்தை பார்க்கிற போது, ஆமென், அங்கே தாவீதுக்கு ஆடலும் பாடலும் கொண்டு அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீதை கனப்படுத்துகிற விதத்தை பார்த்து சவுலுக்கு தாவீதின் மேல் பொறாமை வந்து விட்டது. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தினால் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். எங்கே? எந்த மனிதர்கள் உங்களை அற்பமாய் பார்க்கிறார்களோ, யார் முன்னாடி நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, யார் முன்னாடி அங்கீகரிக்கப்படாத ஒரு நபராய் இருக்கிறீர்களோ, யாருக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதி இல்லாத நபராய் நீங்க இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அவர் பலப்படுத்தி உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் சர்வ வல்லமை உள்ளது. ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் சர்வ வல்லமை உள்ள கரம். எந்த மனிதர்கள், எந்த சகோதரர்கள் அற்பமாய் எண்ணினார்களோ, அதே மனிதர்கள் முன்னாடி, அதே சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். தாவீது கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லி போய் கோலியாத்தை மேற்கொண்டான். தாவீதுக்கு கனமும் இல்லையா புகழ்ச்சியும் உண்டாயிற்று. தாவீதுக்கு பலனாக இருந்தார், மேன்மைப்படுத்தினார் தாவீதை கர்த்தர். அதுதான் இங்கே சொல்லுகிறார், தேவரே உம்முடைய கரத்திலே சத்துமும் வல்லமை உண்டுப்பா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும். யாரா இருந்தாலும், எந்த மனிதனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும், அவனை தேவன் நினைத்தால் அவனை மேன்மைப்படுத்த முடியும் என்பதை தாவீது தன் வாழ்க்கையில லைஃப்ல அனுபவித்து கர்த்தருடைய வல்லமையை பற்றி, கர்த்தருடைய கரத்தை பற்றி கூறுகிறார். அவர் தன் வாழ்க்கையிலே சிறுமையிலிருந்து வெளியே மேலே கொண்டு வந்தார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த தாவீதை உயர்த்தினார் என்றால் அதற்கு காரணம் தாவீது தன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எந்த சூழ்நிலையும் விசுவாசித்தான். தாவீது தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தான். தாவீது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்து துதித்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட செயல் உங்களிடத்திலும் காணப்பட வேண்டும். வெறும் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டால் மாத்திரம் போராது, வெறும் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டால் மாத்திரம் போராது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ஆவில நிரம்பி ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போராது. எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, ஒரு நாள் வரும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று அவர் மீது நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை தான் அது சிறந்தது என்பதை தாவீதனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட கனமும் அப்படிப்பட்ட பலனையும் கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிற போது, அதே ஆண்டவர் உங்களுக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் ஆண்டவர் கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். வெக்கம் அனுபவித்து அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்களை குறித்து நீர் ஆகாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று உங்களை கேவலமாய் பேசுகிற மக்கள் மத்தியிலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று விசுவாசியுங்கள். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கரத்தின் வல்லமை அற்புதங்களை கொண்டு வரும்.
மோசேயோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்ததனால் பார்வோன் அலண்டு போனான், நடுங்கி போனான். ஆண்டவர் சொல்றார், மோசே, என் கை வல்லமையை பார்வோன் கண்டால ஒளியே உங்களை போக விட மாட்டான் என்று சொன்னார். தேவனுடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பார்வோன் அறியத்தக்கதாக பயங்கரமான காரியங்களை மோசேயோடு கூட இருந்து தேவன் எகிப்திலே செய்தார், நடப்பித்தார். எகிப்தின் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்துக்கு முன்பாக யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை பார்வோன் அறிந்து கொண்டான். தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் அது வல்லமை உள்ளது என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் ஏதோ சர்வசாதாரணமா ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு சாதாரண விசுவாசிகளா இல்லாமல், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பலத்த கரம் என்னோடு கூட இருக்கிறது. தாவீதை உயர்த்தின கர்த்தர் என்னையும் உயர்த்துவார், என்னையும் பலப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். யாபேசு தீங்கு துக்கப்படுத்தாதபடி தேவன் விலக்கி காத்தருளினது உண்மையானால் உங்களுக்கும் அப்படி செய்ய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுடைய தேவை ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் ஆகும். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? யோசேப்பை பாருங்கள். தன் சகோதரர்களால் அங்கீகரிக்கப்படாதவன், தள்ளப்பட்டவன், விற்கப்பட்டவன் இல்லையா? புறஜாதி தேசத்திற்கு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டவன். அங்கே பார்க்கிற போது யாரெல்லாம் அவரை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினார்களோ, தேவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்து கொண்டான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு அறிந்திருந்தா, மற்றவங்க அறியல யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. எப்பவுமே பிரியமானவங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, நான் நல்லதை தான் செய்கிறேன், நான் நல்லதை தான் பேசுகிறேன், நான் சரியாக தான் இருக்கேன், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதையும் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதையும் நீங்கள் மட்டும்தான் அறிய முடியும். ஒரு நாள் ஒன்று வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார். முதலாவது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவரை துதித்து அவருடைய வல்லமையில நீங்கள் பலப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். யோசேப்பு கர்த்தர் கூட இருக்கிறதை அறிந்த ஒரு மனிதன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூடவே கர்த்தர் இருந்தார். பாருங்கள், யோசேப்பு எதை செய்தானோ அதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தா, அவருடைய கரம் உங்கள் கூட இருந்தா, அவருடைய கரத்தின் வல்லமை உங்கள் மேல் இருந்தால் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்வார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எல்லா மனிதனோடு கூட தேவன் கூடவே இருக்கிறார். பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு வந்து சொன்ன சீஷர்களிடத்தில், பயப்படாதிருங்கள், உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பு அதை விசுவாசித்தான், நம்பினான். உபத்திரவம், பாடுகள், அவன் மீது குற்றச்சாட்டுகள், குறை சொல்லுதல் வரும் பொழுது அவன் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு சகித்தான். அப்பொழுது கூட தேவனை அவன் துதித்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்பினான். அவன் நம்பிக்கையை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை. எந்த எகிப்து தேசத்தில் அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்டானோ, எந்த உடன் பிறந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு தள்ளப்பட்டு அவமானப்பட்டானோ, அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் யோசேப்பினிடத்தில் வந்து யோசேப்பின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விதமாக அற்புதங்களை, தேவன் காரியங்களை, மாறுதலை மாற்றி செய்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யாரோ உங்களை நிந்தித்து பேசி அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? யாராலையும் நீங்க துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? யாராலும் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பதை இப்பொழுது நீங்கள் விசுவாசிங்க. இப்பொழுது நீங்க விசுவாசிக்கும் பொழுது காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார். உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் இருக்கிறது. கண்ணீரை துடைக்கிற ஒரு கரம் இருக்கிறது. ஆமென். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கரம் உங்களை தூக்கி எடுப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை நீங்கள் விழுந்து கிடந்தாலும், தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தூக்கி எடுக்கும். அவர் கரத்தினால் ஆணிகள் அடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். என் உள்ளம் கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். அவருடைய கரத்தின் வல்லமையை பற்றி வேதம் விளக்குகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய தேவையெல்லாம் தேவனுக்கு லேசான காரியம். நீங்க நினைக்கலாம், ஐயா பேசுவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, ஆனா அதை செயலில் கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஒரு கஷ்டத்தையும் பெருசா நினைக்க மாட்டோம். ஒரு கஷ்டமும் நம்மளை அழுத்தி விடாது. ஆமா, யோசேப்பு அப்படிதான் நினைச்சான். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவனுக்கு வந்த கஷ்டத்துல ஒன்றிலையும் அவன் அழிந்து போக விடலை. உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக தேவன் அனுமதிக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். அதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உபத்திரவத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தாவீது 119 சங்கீதம் 76வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று அவர் கூறுகிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில உபத்திரவங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எப்படி கூறினார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உங்களை தேவன் மேன்மைப்படுத்த முடியும். உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். உங்க பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஜெயம் பெற முடியும். உங்கள் கடன் போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும். உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் ஒரு வெற்றியை காண முடியும், சுகத்தை காண முடியும். விசுவாசிக்கிறவர்களால் சகலமும் தேவனால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் கூடும் தேவனால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். பாருங்கள், யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், பலப்படுத்தினார். அவன் சோர்ந்து போகும்போது பலப்படுத்தினார். நாள் ஒன்று வந்தபோது மேன்மைப்படுத்தினார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, உபத்திரப்படும் போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். நாள் ஒன்று வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். யோசேப்பை மேன்மைப்படுத்தினது போல மோசேயும் யோசுவாவையும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய கரத்தை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் எந்த இடத்துல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தாலும் அங்கே மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். அடிமைத்தனத்தில் போன சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல், அங்கே புறஜாதி மக்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல, அவர்கள் பல ஞானிகள் இருக்கிற இடத்துல, பல ராஜாக்கள் இருக்கிற இடத்துல, பல பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்ததை நேபுகாத்நேச்சர், தரியு ராஜா, இப்படிப்பட்டவர்கள் காணும்படி செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்க பட்சத்தில் வரும்படி தேவனுடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தினால் ஆகும். உன் இருதயத்தையும் உங்களுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் தேவனுடைய கரத்தில் கொடுங்க. தேவனுடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி நிற்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள்.
தாவீதை போல எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவனை ஸ்தோத்திரிப்பதை விட்டுவிடாதீர்கள். எப்பொழுதும் எந்த நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனை கூப்பிட வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் அது பிணியாலேயே ரட்சிக்கும். வல்லமை உள்ள தேவன் அவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. யாக்கோபு ஒரு நாள் ஏசாவுக்கு பயந்து தன் மாமா வீட்டு லாபான் வீட்டுக்கு ஓடும் பொழுது வனாந்தரத்திலே ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமானார். அந்த வனாந்தரத்தில் தரிசனமாய் சொன்னார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, தாயின் கருவில உருவாக்கும் போதே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இதுவரையும் கைவிடாத தேவன், இதுவரையும் பிசாசனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்காத தேவன், இதுவரையும் உங்களுக்கு வந்த போராட்டத்தில், அவமானத்தில், நிந்தையிலே உங்களை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றின தேவன் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று நான் கூறுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தினால் மேன்மைப்படுத்த முடியும். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த முடியும். வெக்கம் அனுபவித்த அதே தேசத்திலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க முடியுது. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. வேதத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அப்படி உயர்த்தியிருக்கிறார். அடிமைத்தனத்தில் கொண்டு போகப்பட்ட விற்கப்பட்ட யோசேப்பை உயர்த்தினார். ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் முழு இஸ்ரவேலிற்கும் ராஜாவாக கனத்துக்குரிய மனிதனாய் மாற்றினார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை கர்த்தர் கனத்துக்குரிய மனிதனாய் மாற்றினார். வேதத்திலே அநேகரை கர்த்தர் தலைகளை உயர்த்திருக்கிறார். பேதுரு தண்ணிக்குள்ள நடக்கும் பொழுது, தண்ணி மேல நடக்கும் பொழுது அவன் சந்தேகப்பட்டான். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அவன் அமிழ்ந்து போகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவனை தூக்கி படகில் விட்டார் என்று வாசிக்கிறோம். அவனை தூக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை விசுவாசமா நீங்கள் வாழ்ந்து இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு சந்தேகத்தினால் விழுந்து போயிருக்கலாம். ஒருவேளை விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போய் குழப்பத்தில் விழுந்து போயிருக்கலாம். பிறரால் குற்றப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எழும்பி நீங்க ஜெபிக்க முடியாதபடி விழுந்து கிடக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி பேதுருவை போல கூப்பிடுங்கள். ஆண்டவருடைய கரம், ஆணி பாய்ந்த அந்த கரம், சர்வ வல்லமுள்ள அந்த கரம் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பியுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உங்களை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அவர் தூக்கி எடுப்பார். இதோ உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ என்னுடையவள், என்னுடையவன் என்று கூறுகிறார். பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வல்லமை பெரியது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த கர்த்தர், அவருடைய கரத்தை முடக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை. என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று சந்தேகப்படுகிறாயோ, நான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்று மோசேயின் இடத்தில் கூறினார். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்படாதே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று கூறினார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? ஆண்டவர் ஒருபோது சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாய் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். ஆண்டுடைய கரம் உங்களை உயர்த்தும். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும்பா. இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்துல என் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்று கலங்குகிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவே. அவமானப்பட்ட இடத்துல, நிந்திக்கப்பட்ட இடத்துல உம்முடைய பிள்ளைகள் தலைகளை உயர்த்துங்கப்பா. நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும்
பலப்படுத்தும். உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.